ஹாய் கைஸ், வெல்கம் டு போக்கியங் தமிழ். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான விஷயம் தான் பார்க்க போகிறேன். அது என்னன்னா, போக்கிமானில் ஒரு டைம் ஸ்கிப் கொண்டு வந்திருக்காங்க. நம்ம ஆஷோட ஜேர்னி ஆரம்பிச்சதுலேருந்து முடிகிற வரைக்கும் ஒரு வாட்டி கூட டைம் ஸ்கிப் கொண்டு வரல. ஆனால் இதே போக்கிமான் ஹரிதாஸில் லிக்கோராயோட ஜேர்னியில் ஃபஸ்ட் டைம் ஸ்கிப் கொண்டு வந்திருக்காங்க. அது எதுக்காக கொண்டு வந்திருக்காங்க, ஏன் எல்லா டீட்டெயில்ஸும் வீடியோக்குள்ளே போய் வாங்க தெளிவாக பார்க்கலாம். முதல்ல போக்கிமானுக்கு எதுக்கு ஒரு டைம் ஸ்கிப் கொண்டு வரணும்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு திங், கேரக்டரோட க்ரோத். நம்ம ஆஷோட ஜேர்னி ஆரம்பித்ததுலேருந்து முடிகிற வரைக்கும் ஒரு வாட்டி கூட ஆஷ்க்கு ஒரு வயசு கூட கூடியிருக்காது. 25 வருஷமாக 10 வயசில் தான் இருந்திருப்பான். அந்த மாதிரி ப்ராப்ளம் வரக்கூடாதுன்னு இப்போ நம்ம போக்கிமான் ஹரிதாஸ் சீரிஸில் டைம் ஸ்கிப் கொண்டு வந்து நம்ம லிக்கோவையும் ராயையும் டீனேஜர்ஸாக மாற்ற போகிறாங்களாம். இதனால் லிக்கோவுக்கும் ராய்க்கும் கேரக்டர் டெவலப்மெண்ட் கிடைக்கும். இதனால் மற்ற அனிமி மாதிரி போக்கிமான்லேயும் கேரக்டர் க்ரோத் வரும். நெக்ஸ்ட்டு திங், இன்ட்ரடியூஸ் நியூ ஸ்டோரி எலமெண்ட்ஸ். போக்கிமானோட நெக்ஸ்ட் சீரீஸில் மெகா எவல்யூஷன் மேலே ஃபோக்கஸ் பண்ண போகிறாங்களாம். நம்ம போக்கிமானோட நெக்ஸ்ட் சீரீஸில் ராய் கிட்ட ஷைனி லுக்காரியோ இருக்கும், அப்புறம் அவங்ககிட்ட கீ ஸ்டோனும் இருக்கும். அதனால் நெக்ஸ்ட் சீரீஸில் மெகா எவல்யூஷனை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ண போகிறாங்களாம். மூணாவது விஷயம், நியூ ஸ்டோரி லைன். நம்ம ராய்கிட்ட மெகா ஸ்டோன் இருக்கிறது, அப்போ இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல்லான போக்கிமான் இருக்கிறதுனால கொஞ்சம் நியூ ஸ்டோரி லைன் கிரியேட் பண்ண போகிறாங்களாம். அப்புறம் நம்ம கேரக்டர்ஸ்லாம் டீனேஜ் இருக்கிறதுனால கண்டிப்பாக ஒரு நியூ ஸ்டோரி லைன் வரும். போக்கிமான் ஹரிசான்ஸில் என்னென்ன சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு திங், லிக்கோ ராயோ டீனேஜர்ஸ். நம்ம லிக்கோ கிட்ட இருக்க ஸ்பிரிகேட்டிட்டோ மியஸ்கார்டு எவால்வ் ஆயிருக்கு. இந்த பிக்சரை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். மற்றபடி லிக்கோட்டு அவ்வளோ பெரிய சேஞ்சஸ்லாம் எதுவும் இல்லை. ஆனால் நம்ம ராய்கிட்ட நிறைய சேஞ்சஸ் வந்திருக்கு. நம்ம ஃப்ரீடு போட்டிருந்த கோட் ராய் போட்டிருக்கான். அப்புறம் ஃப்ரீடுக்கிட்ட இருந்த பிக்கேச்சும் ராய்கிட்ட இருக்குது. அப்புறம் நம்ம ராய்கிட்ட ஷைனியில் லுக்காரியாவோ கீ ஸ்டோனும் இருக்குது. நம்ம ராயோட ஃபியூகோக்கோ அது ஒரு நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு எவால்வ் ஆகிருக்கு. நம்ம ராய் ஃபுல்லாகவே வித்தியாசமாக இருக்கா. ராய்கிட்ட நிறைய பவர்ஃபுல்லான போக்கிமான்ஸ் இருக்குது. அப்புறம் ராய் ஃப்ரீடோட கோட்டை போட்டிருக்கா. ஆனால் கேப்டன் பிக்காச்சு ராய்கிட்ட இருக்குது. இதில் ஃப்ரீடு இல்லவே இல்லை. ஃப்ரீடு எங்கே போனாருன்னே தெரியல. அதுக்கு பதிலாக இன்னொரு கேரக்டரை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கேரக்டர் தான் புதுசு. இவரோட பேர் என்ன, ஸ்க்ரீனை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட் ஒரு புது ட்ராவல் கம்பெனி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க, ULTன்னு. நெக்ஸ்ட்டு நம்ம டாடுக்கும் நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. நம்ம டாக்டரோட குவாக்ஸ்லி அது ஒரு நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு எவால்வ் ஆயிருக்கு. ஒரு விஷயத்த சொல்ல மாட்டேன் கைஸ், நம்ம புதுசாக வந்த ட்ராவல் கம்பெனிக்கிட்ட கீ ஸ்டோனும் உள்ள சேபிளாகியும் இருக்கும். அதே மாதிரி நம்ம ராய்கிட்ட கீ ஸ்டோனும் லுக்காரியாவும் இருக்கும். 2 பேர்கிட்ட கீ ஸ்டோனும் மெகா ஸ்டோனும் இருக்கிறதுனால 2 பேரெல்லாம் அவங்க போக்கிமான் எவால்வ் பண்ண முடியும். அதனால் இதில் மெகா எவல்யூஷன் பேஸ் பண்ணி நிறைய ஆக்ஸ் வரும்னு எதிர்பார்க்கலாம். காய்ஸ், அதில் லிக்கோவோ ராயோ டீனேஜர்ஸாக மாறினதுனால இதில் ஆஷோ டீனேஜராக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் போக்கிமான்காரங்களே நெக்ஸ்ட் சீசனில் நாங்கள் ஆஷை திரும்ப கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த சீசனில் ஆஷ் கூட நம்ம லிக்கோ ராய் மாதிரி டீனேஜராக பார்க்கலாம். உங்கள் எவ்வளோ பேர் ஆஷோட ரிட்டர்னுக்காக வெயிட் பண்ணியிருக்கீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மூணாவது திங், ரிலீஸ் டேட்டு. நம்ம போக்கிமான் ஹரிசான்ஸ் மெகா வோல்டேஜ் என்றைக்கு ரிலீஸ் ஆகுதுன்னா 2025 ஏப்ரல் 11 தான் ஃபஸ்ட் எபிசோட் ரிலீஸ் ஆகுது. ஓகே கைஸ், இந்த வீடியோவில் தான். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் இவ்வளோ தூரம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இவ்வளோ தூரம் பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக போக்கிங் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். போக்கிங் தமிழ் போக்கிமான் ஃபேன்ஸ்க்காக தான் க்ரியேட் பண்ணியிருக்கோம். நீங்கள் போக்கிங் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா நாளும் போக்கிமானை பற்றி வீடியோஸ் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் காய்ஸ். உடனே சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆல்னு போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களை தேடி வரும். நீங்களும் அதை பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஓகே காய்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.